என்னமோ கேட்பதற்கு நாதி இல்லை என்று எதிர்க்கட்சி சரியாக இருந்திருந்தால் இவருடைய ஆட்டம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். அப்பொழுதுதான் தமிழக வெற்றிக் கழகம் பிறக்க தொடங்கியிருக்கிறது. இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் தமிழக வெற்றிக் கழகங்கிற ஒரு இயக்கமே தோன்றி இருக்காது. அவர் வேலையை பார்த்துருப்பார். பசங்கள்லாம் எப்போதும் வழக்கம் போல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு கூத்துக்குமால் அடிச்சுட்டு போயிட்டு. நீங்கள் ஆடிய அளவற்ற ஆட்டங்கள் இன்றைக்கு ஒரு இயக்கம் பரிணமித்து வளர்ந்து கொண்டிருப்பதை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியினர். இதுதான் கேவலம். நான் கேட்குறேன், வச்சா இப்போ தானே கட்சி தொடங்கினா, ஏன் இவ்வளவு ஆத்திரம் உங்களுக்கு வருது? இவ்வளவு இன்னும் பச்சையாக சொல்ல போனால் மூத்திரம் பேய கக்கி கக்கி அப்படியே முக்கி முக்கி பேசுகிறீங்களே, எதுக்கு? எல்லா வேலையும் செய்கிறீங்க. எவ்வளவு அவதூறுகள்! தீர்மானங்கள் உலக பிரசித்தி பெற்ற தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருப்பதை அன்றாடங்காட்சி மக்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சம் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் மகாபலிபுரம் வரவில்லை என்றாலும் தன்னுடைய கைபேசிகளிலேயோ அல்லது தொலைக்காட்சியிலோ உட்கார்ந்து தலைவர் விஜய் எதை அறிவிக்க இருக்கிறார், எப்படியான அரசியலை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார், எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை வழங்க இருக்கிறார், எப்படி அரசியலை திட்டமிட்டு காய் நகர்த்த இருக்கிறார். 2026 ஒரு மிகப்பெரிய குருஷோத்திர போர் நடக்கப் போகிறது. அதை எழுதி வச்சுக்குவோம்.